வாங்கய்யா. இருங்கப்பா, என்ன திமுதிமுன்னு எல்லாரும் வர்றீங்க? இது என்ன அரசியல் கட்சி ஆபீஸ் நினைச்சீங்களா? கத்தி கம்போட வேற வர்றீங்க? நாங்க நியாயம் கேட்க வந்திருக்கோம் மேல. இவ்வளவு பேருமா? நாங்க எல்லாம் முத பஸ்ல வந்துட்டோம், மத்தவங்க எல்லாம் அடுத்த பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்களா? நீ எப்படி இவங்களோட வந்த? நான் தாங்க இவங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்தேன். நீயா? எதுக்கு? என்னது கூட்டம்? கத்தி கம்போட காட்டு மராடி தரமா? இது பத்தாதுன்னு இன்னொரு பஸ்ல வேற வர்றாங்களா? ஆமா, நான் தான் வர சொன்னேன். இவங்க எல்லாம் என் ஜாதி ஜனங்க. என் பொண்ணை அறுத்து கட்டுறேன்னு சொன்னையே, அது ஏன்னு கேட்க வந்திருக்காங்க. ஏய்யா, என் பொண்ணை நானா உனக்கு கட்டி தரேன்னு சொன்னேன், நீயா வந்து கெஞ்சி கேட்ட, கட்டி கொடுத்த. இப்ப 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து வெட்டி விடலான்னு பாக்குறியே, விடுவனா? பாலு, என்னடா இதெல்லாம்? ஆமாப்பா, நான் ராஜாத்தியை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான். ஆனா சத்தியமா சொல்றேன், அவளோட என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது. அதனாலதான் அந்த முடிவுக்கு வந்தேன். அப்படி என்ன எங்க பொண்ணுகிட்ட குறை? நியாயம் பேசுறேன். சரியா? வெக்கத்தை விட்டு சொல்றேன், அந்த பொண்ணு என் கை கூட அவன் மேல படக்கூடாதுன்னு சொல்றாளே. இல்லற சுகமே இல்லாம அப்புறம் என்ன புருஷன் மஞ்சாதி? போங்கப்பா, நான் கேக்குறேன். தம்பி, அப்படித்தான் என்ன இதுல பெரிய தப்பு தண்டாவை கண்டுபிட்டவ நீ? எனக்கு கல்யாணம் ஆகி 37 வருஷம் ஆச்சு. கல்யாணத்தை இன்னைக்கு ராத்திரி ஆசையா பொண்டாட்டி மேல நான் கைய போட்டேன். அவ பயத்துல விட விட நடுங்கி மயங்கி விழுந்துட்டா. அதுல இருந்து அவளை நான் தொடரவே இல்ல. அவ என்ன எனக்கு சமைச்சு போடலையா, துணி துவைச்சு தரலையா, நாங்க குடும்பம் நடத்தலையா? அவ குழந்தை குட்டிகளா பெத்து தள்ளிட்டு கிடக்க. இத போய் பெரிய கோரன்றிய. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. அடே அப்பா, பஸ்ல இடம் பிடிக்கிறதுக்குள்ள பெரும்பாடாய் போச்சு. சாமி, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்றேன். எல்லாரும் நாசமா போங்க, நாசமா போங்க. தம்பி, இது வரைக்கும் நான் நாள் பார்த்து நடத்தி வச்ச கல்யாணம் எதுவுமே நல்லா இருந்ததே இல்ல. இது மட்டும் எப்படி நல்லா இருக்கும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாரும் நாசமா போயிருவீங்க. யோ, நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி, நாசமாதாயா போயிட்டேன். எத்தனையோ பொண்ணுங்க என்ன தேடிட்டு வந்தாங்க, அவங்களை கிண்டல் பண்ண, கேலி பண்ண. இப்போ நானா தேடி போய் ஒரு சனியனை விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் மாப்பிள, என் பொண்ணை சனியங்கினியான்னு சொன்னேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். போய, நீங்க சும்மா இருங்க மாமா, இவனை 2ல் 1 பண்ணிடுறேன். பண்ணு. என்னடே, எங்க ஊர் தேடி வந்து எங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டு அவளை அவ்வளவு சீக்கிரம் வெட்டி விட்டுடியா? நீ உன்ன ஒரே வெட்டு மச்சான். டேய், என் வீட்டுக்குள்ளே வந்து தெனாவட்ட பேசுறிய, உன்னை பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். நிறுத்துங்க, நிறுத்துங்க. இது எங்க குடும்ப விஷயம். தயவு செஞ்சு இதுல யாரும் தலையிடாதீங்க. எங்களுக்குள்ள நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு எல்லாரும் போயிடுங்க. போங்கயா, வந்த பஸ்ல ஏறி போங்கயா. எங்களுக்கு தெரியும், ராஜாத்தி சொல்றது நியாயம் தான். அவங்க குடும்ப பிரச்சனையை அவங்களே பேசி தீர்த்துக்கிட்டா தான் அவங்க குடும்பம் நாசமா போகும். பாண்டியா பாப்பா, நீ எப்பவுமே தகராறு பிடிச்ச பேர் வழிதான். வாயா. யோ சும்மாரியா, ஏன்டா தடி வச்சுட்டு சும்மா நிக்கிறீங்க? போடுங்கடா தலையில. வருமா, இந்த மாதிரி திமிரு பிடிச்ச பணக்கார பசங்களை 2 தட்டு தட்டினா தான் திருந்துவானுங்க. நீ சும்மா, நான் பாத்துக்கிறேன். என்னடே, இவளை வச்சு வாழ போறே இல்லையாடா? என்னடே, முடியாதுடா, அதுக்கு அவன் லாயக்கு இல்லடா. உன் மிரட்டல இங்க வச்சுக்காத, மரியாதை அவளை இழுத்துக்கிட்டு போ. இல்ல இல்லன்னா என்னடா எருமாடுகளை பாத்து நிக்கிறீங்க? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்டா. இங்க பெரிய கலவரம் நடக்குது சார். நீங்க சீக்கிரமா துப்பாக்கி, வெடிகுண்டு, மிஷின் கன்னு, முக்கியமா மைக் எடுத்துக்கிட்டு வாங்க. அட்ரஸா புரிச்சுக்கங்க, ராமநாத முதலியார். ஐயோ, என் புருஷனை எந்த நாயிடா அடிச்சது? இந்த நாய் தான் அடிச்சது. பாண்டியா, அமைதியா இருந்த, கடைசியில் ஆள் வச்சு அடிச்சுட்டியப்பா. நல்ல வேலை, எதுவும் உடையல. அது வேற எதிர்பார்த்தியா? நான் பேச வந்திருக்கேன், ஏன்டா சண்டை போடுறீங்க? நிறுத்துங்களா சண்டைய, நிறுத்துங்க. ஐயோ ஐயோ அம்மா. ஐயோ அம்மா.
டேய், டேய், உங்களை எல்லாம் சமாதானம் பேச கூட்டிட்டு வர சொன்னேன். இப்படி சண்டை போட்டுக்க இருக்குல்ல. இப்படி நீங்க அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்குள்ள பகை மூட்டுக்கும்டா. நிறுத்துங்க சண்டையா. ஏய், ஏண்டா கரடி தலையா, இப்ப இதால என்ன அடிக்க போறியாடா? ஆமா, இதால அடிச்சா நான் தாங்குவேடா? உனக்கு அறிவு இருக்காடா? கொஞ்சம் இருடா. இந்தாடா, வேணா இதுல ஒரு அடி அடிச்சுக்கடா. அம்மா அம்மா, சண்டை வளர்த்துக்கிட்டே போகுது. எப்படி நான் கோல விடும்? இனி நாம இங்க இருந்தோம்னா ஜெயிலுக்கு தான் போகணும். அப்போ ஓடிப்படுவோம். வாங்க சாமி போலாம். நடக்க முடியலையே. தூக்குடா. முடிவே பண்ணிட்டீங்களா? இன்னும் முடியல. முடிஞ்சா கழட்டிக்க. அப்படி ஒரு வேலை முடிஞ்சிருச்சுன்னா என்ன சந்தன கட்டையில வச்சு எறீங்க. எங்கடா இருக்கு சந்தன மரம்? எல்லாத்தையும் தான் வெட்டி வித்துட்டானுங்கடா. வித்தவனே பேசுறான் பாரு. உனக்கு சந்தோஷம் தானே? என் நிம்மதி போச்சு, என் குடும்ப மானம் போச்சு, என் மரியாதை போச்சு. எல்லாம் உன்னாலதான். இனிமே போலீஸ் வரும், கேஸ் நடக்கும், நான் கோர்ட்ல போய் நிக்கிறோம். அந்த அவமான சத்தியமா என்னால தாங்கவே முடியாது. இப்படி ஒரு சண்டை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் நினைச்சது வேற. அத்தா, என்ன அப்படி கூப்பிடாத. இப்போ ஒரே ஒரு கேள்விதான், என்னை விட்டு பிரிஞ்சு போக முடியுமா முடியாதா? அவசரப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இனிமே நான் கேட்க தயாரா இல்ல. என்னை விட்டு பிரிஞ்சு போக முடியுமா நான் முடியாது? சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நோ. உன்ன மாதிரி ஒரு அறிவு கட்ட ஜென்மத்தை, ஜடத்தை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்ட பார், என் தப்புதான். அதுக்கு வேண்டிய தண்டனையை நிறைய அனுபவிச்சுட்டேன். ஒண்ணு இந்த வீட்டை விட்டு நீ போகணும், இல்ல நான் இந்த உலகத்தை விட்டே போய். என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன். ஏடி இன்னுமா பேசுறேன்? நான் உயிரோட இருந்தா தானே நீ பேசுவேன். நான் செத்துட்டா நான் கட்டின தாலியை நீ கழட்டி கொடுத்துட்டு வெளியே போய் தானே ஆகணும். அதுதானே உன் ஆசை. சரி, Stop it! Will you just listen to me? I'm not an idiot or a country girl. நான் MA படிச்சவன், டிகிரி வாங்கினவன். நான் வேற யாரும் இல்ல, உங்க அண்ணன் பொண்டாட்டி கீதாவோட தங்கச்சி. வாட்? என் அக்காவை உங்க வீட்டுல நல்லபடியா வாழ வைக்கணுங்கிறதுக்காகவும் உங்களை கணவனை அடையணுங்கிறதுக்காக தான் நான் இந்த நாடகம் ஆடினேன். அதே சமயம் நான் ஏன் உங்களை இவ்வளவு டீஸ் பண்ணேன்னு தெரியுமா? நீங்க பொம்பளைங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணீங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவி உங்களுக்கு சமமானவளா இருந்தா தான் உங்க வாழ்க்கை நல்லா அமையுங்கிறத நீங்க மறந்துட்டீங்க. உங்க கர்வம் அடங்கணும். உங்களுக்கு ஏத்த மனைவியா நானும், எனக்கு ஏத்த புருஷனா நீங்களும் இருக்கணுங்கிறதா என்னுடைய லட்சியம். அது தப்புன்னா சொல்லுங்க, நான் இப்பவே போயிடுறேன். ஏய் ராஜாத்தி. இல்ல, ஐ எம் சித்ரா. நோ. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ராஜாத்தி தான். பெரிய பாரம் குறைச்ச மாதிரி இருக்கு. You know something? You're a wonderful girl. Really? Yeah. எனக்கு ஏத்த பொண்ணு நீதான். என்ன இது இப்ப தேவையா? ஓ. ஐயோ அப்பா, ஏன்டா புண்ணு கால விழுந்து புடுங்குற? ஐயோ சமந்தி, கோச்சுக்காதீங்க. நாரதர் கலகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி சித்ரா ஆடின நாடகம் நல்லபடியா முடிஞ்சது. மொத்தத்துல என் பொண்டாட்டி என்ன மதிக்கிறான். சும்மா இருக்கு. முக்கியமா என் கால்ல ஒரு எறும்பு இல்ல. என் பொண்ணு கிடைச்சிட்டான்னு சந்தோஷத்துல இருந்தேன். ஏமா, எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு எனக்கு மட்டும் கெடுதல் பண்ணி. கவலைப்படாதீங்கப்பா, உங்க பொண்ணு சீக்கிரமாவே கிடைச்சிருவா. அப்பா கிட்ட சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்கேன்.
அது வரைக்கும் அவங்களே மகளா நினைச்சுக்கய்யா. பேசாதடா பூனை. மாப்பிள அந்த 2 லட்சத்தை திருப்பி கேட்க மாட்டீங்களா? எல்லாருக்கும் குட் பை. எங்க 2 பேரையும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா தனியா விடுறீங்களா? ம், ம், ம்.